டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, அதற்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். கர்நாடகா காலேஜில் எப்படி அட்மிஷன் போடலாம், அதாவது எம்ஃபார்மசிக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஒரு சில ஐடியாஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் ஷேர் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பொதுவாகவே நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு 2-3 ப்ரொசீஜர் இருக்கும். அதில் மேஜராக என்ன அப்படின்னா, நம்ம ஜிபேட் குவாலிஃபை ஆகிருந்தோம் அப்படின்னா நம்ம ஜிபேட் ஸ்கோர் கார்டை வச்சு அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்டு, ஜிபேட் குவாலிஃபை ஆனதுக்கப்புறமும் ஃபர்தராக நம்ம எந்த யூனிவர்சிட்டி கீழே நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த யூனிவர்சிட்டியில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அதன் மூலமாக நம்ம எம்ஃபார்முக்கு அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு டேரெக்டாக நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்பிபிசிஏ, தமிழ்நாடு ப்ரைவேட் ஃபார்மசி காலேஜஸ் அசோசியேஷன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அது மூலமாக அந்த எக்ஸாமினேஷன் எழுதி வேறு ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் கூட நமக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக அப்ளை பண்ணிங்கனால் ஃபர்தராக எக்ஸாமினேஷன் இருக்கலாம், இல்லை டேரக்ட் அட்மிஷன் இருக்கலாம். அது வந்து பர்டிகுலர்லி அந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தது. ஸோ அப்படி எழுதலாம். பேசிக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நம்ம ஜிபேட் ஸ்கோர் கார்டு இருந்தால் அந்த ஸ்கோர் கார்டை வச்சு அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். செகண்டு, அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி அப்ளை பண்ண முடியும். அப்படியும் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் பேசிக் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.